அமெரிக்கா வந்து இதில் தலையிட்டது ஒரு சந்தேகத்தை எழுப்புறீங்க நீங்கள், ஏன் அதை அமெரிக்கா அறிவிக்கணும் அப்படின்ட்டு. ரெண்டாவது வந்து இராணுவ நடவடிக்கைகள், அதன் பிறகு வந்து இந்தியா கொடுத்த பதிலடி, அது தொடர்பாக வரக்கூடிய செய்திகள், இதையும் நீங்கள் சந்தேகப்படுறீங்களா? இது ஏமாத்துறது தான். மதவாதத்தை தூண்டி விட்டு பார்த்தாங்க, அது நடக்கலை. இப்போ அடுத்தது இந்தியா பிரிவினைவாதத்துக்கு கொண்டுகிட்டு போகிறாங்க. ஒரு சமாதானத்துக்கு அமெரிக்கா ஏன் வரக்கூடாது? அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு அவர் நீதிபதி கிடையாது. இது இந்தியா சொல்லணும், பாகிஸ்தான் சொல்லணும் ஒழிய ஒரு ட்ரம்ப்புக்கு இங்கே வேலை இல்லை. இப்படி ஒரு வலுவான ஒரு ஆயுதமும் இராணுவமும் இருக்கக்கூடிய நாடு பாகிஸ்தான்கிட்ட ஏன் பயந்து தான் இந்த முடிவுக்கு வந்துருக்குன்னு நினைக்கிறீங்களா? நான் என்ன கேட்குறேன், ஒரு வாருங்கிற சீரியஸ்னஸ் எப்போதாச்சும் இருந்துச்சா? இதில் வந்து பாஜக அரசியல் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை ஏதாவது சொல்லி காட்டுறீங்களா? 100% அவங்க எல்லாமே தேர்தலை அரசியலை அடிப்படையாக கொண்டு தான் அவங்களுடைய ஒவ்வொரு ஸ்டெப்ஸும். கேள்வி களம். வணக்கம் நேயர்களே, இன்றைய கேள்வி களம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை வழங்குவதற்காக தென் சென்னை மத்திய மாவட்ட காங்கிரஸ் தலைவர் வழக்கறிஞர் திரு முத்தழகன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு சார். இப்போது இந்தியா பாகிஸ்தான் போர் வந்து முடிவுக்கு வந்திருக்கிறது. போர் நிறுத்தம் செய்யப்பட்டிருப்பதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி வந்து அறிவிப்பு வெளியான பிறகு கூட வந்து ஒரு சில தாக்குதல்களை பாகிஸ்தான் நடத்தியதாகவும் அதற்கு இந்தியா பதிலடி கொடுத்ததாகவும் செய்திகள் வருகின்றன. இருந்தாலும் கூட போர் நிறுத்தம் செய்யப்பட்டு விட்டதாகத்தான் அதிகாரப்பூர்வமாக சொல்லப்படுகிறது. இந்த போரை அல்லது இந்த பிரச்சனையை ஒன்றிய பாஜக அரசு கையாண்ட விதத்தை காங்கிரஸ் எப்படி பார்க்கிறது? முதல்ல இந்த போர் நிறுத்தத்தை யார் வெளியிட்டார்கள்? அமெரிக்கா. அன்னை இந்திரா காந்தி 1971 இதே போன்ற இதில் வந்து போர் நிறுத்தத்தை வந்து இதே மாதிரி அன்னைக்கு பெரிய அண்ணன் கணக்கில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் இருந்தது. அப்போ வந்து அன்னை இந்திரா காந்தி அவர்கள் சொன்னார், இதில் நான் இந்த நாட்டிற்காக சண்டை செய்கின்றோம், போர் புரிகிறோம், இதை என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பதை நாங்கள் தான் முடிவு செய்வோம் ஒழிய இன்னொருத்தர் வந்து அதில் தலையிடக்கூடாது என்று மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ அதில் பதிலடி கொடுத்தார். ஆனால் இன்று போர் நடக்கிறது என்று சொன்னார்கள். போர் அதற்கு முன்பாக என்ன நடந்தது? தீவிரவாத தாக்குதல் என்று சொன்னார்கள். பாகிஸ்தான் மீது தாக்குதல் என்று சொன்னார்கள். 9 இடங்களிலே அவருடைய முகாமை தகர்த்து விட்டோம் என்று அறிவிப்பு வந்தது. அதற்கு பின்னாலே 8 பாகிஸ்தானிய கிடங்குகளை தாக்குதல் நடந்தது என்று சொன்னார்கள். இது எல்லாமே நான் டிவியில் பார்த்துட்டு இருக்கிறேன். நம்ம நாடு தோற்றக்கூடாது, அது எந்த இந்தியனும் நிச்சயமாக அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அரசியலாக்குவது போல 400 ட்ரெயின்கள் உள்ளே வந்தது, அதை இந்தியா சுட்டு வீழ்த்தி விட்டது, இது போன்று ஒரு செய்திகளை அவர்கள் எதற்காக பரப்புகிறார்கள் என்று தெரியவில்லை. முதல்ல இந்த தொடர்ந்து நீங்கள் இதில் நீங்கள் சந்தேகப்படுறீங்களா? இப்போ முதல்ல 2 விஷயம். ஒன்று, அமெரிக்கா வந்து இதில் தலையிட்டது ஒரு சந்தேகத்தை எழுப்புறீங்க நீங்கள், ஏன் அதை அமெரிக்கா அறிவிக்கணும் அப்படின்ட்டு. ரெண்டாவது வந்து இராணுவ நடவடிக்கைகள், அதன் பிறகு வந்து இந்தியா கொடுத்த பதிலடி, அது தொடர்பாக வரக்கூடிய செய்திகள், இதையும் நீங்கள் சந்தேகப்படுறீங்களா? இல்லை, இந்தியா இராணுவம் இது பண்ணதை பற்றி சந்தேகப்படல. ஆனால் நமது தேசம் இந்த ஒரு வல்லரசு நாடாக இருக்கின்ற உலகத்திலே நாம் ஒரு தனித்துவம் பெற்ற நாடு. நாம் குறிப்பாக அன்னைக்கு சுதந்திரம் வாங்கின பின்னாடி வீக்காக இருந்தப்போ கூட இந்த அயல்நாட்டு சக்திகள், அதாவது நம்ம பெரிய அண்ணன் கணக்குன்னு சொல்லுவாங்க நாடு, அமெரிக்காவும் ரஷ்யாவும், அப்போ வந்து இந்திரா காந்தி சொன்னாங்க இது மாதிரி ஏதோ ஒரு நாடு வந்து ஒரு மத்தியஸ்துக்கு வருது. இப்போ இந்தியா பாகிஸ்தான் வந்து மத்தியஸ்திற்கு பண்ணாலும் இல்லை, அவரு ட்ரம்ப் சொல்கிறாரு, நான் வந்து இரவு முழுக்க நீண்ட நேரம் வந்து 2 தரப்புல பேசணும், பேசி ஒரு முடிவு கண்டோன்றாங்க. ஒரு சமாதானத்துக்கு அமெரிக்கா ஏன் வரக்கூடாது? அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு? அவர் நீதிபதி கிடையாது, அவர் வந்து சமாதானம் இந்த பிரச்சனை சால்வ் பண்ணியிருக்காருல்ல. இப்போ நீங்கள் வந்து அதன் மூலமாக தூண்டி வேற ஒரு போது பறதை உண்டு பண்ணி இல்லை போர் அதிகமாகிறதுக்கு காரணம் அல்ல. அவர் ஒரு அமைதி நிலைநாட்டுறதுக்கு ஒரு உறுதுணையாக இருந்திருக்காரு இல்லையா? அது இருந்தாலும் அவர் சொல்லக்கூடாது. இது இந்தியா சொல்லணும், பாகிஸ்தான் சொல்லணுமே ஒழிய ஒரு ட்ரம்ப்புக்கு இங்கே வேலை இல்லை. நம்ம நாட்டினுடைய உள்நாட்டு பிரச்சனையில் தலையிட அப்போ நாம் வந்து சரியில்லைன்னு அர்த்தம், நம்ம தலைமை சரியில்லைன்னு அர்த்தம். அதுதான் அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஆட்சி பண்ணும்போது அங்கே அறிவிப்பு வர மாதிரி மத்திய அது லோக்கல் பாலிடிக்ஸ்னு வரும்போது அந்த மாதிரி சொல்லலாம். இது கண்ட்ரியினுடைய ஒரு பாதுகாப்பு கருதி இருக்கிறதும் போது, அதுவும் இன்றைக்கி நாம் வந்து உலக லெவலில் பார்த்திங்கன்னா ஒரு 4வது 5வது இடத்துல இருக்கிற வல்லரசில்
நாம் வந்து நம்மளுக்கு வந்து அவங்க சமரசம் பண்ணி வைக்கலாமே ஒழிய அதற்கு பஞ்சாயத்து பண்ணத்துக்கு வரலாமே ஒழிய முடிவு எடுக்க வேண்டியது தலைவர்கள் தான் எடுக்க வேண்டும். இந்த தேசம் சக்தி வாய்ந்தது. ஒரு 125 கோடி மக்களை கொண்டதுக்கு தலைவராக இருக்கின்ற மோடி அவர் எடுக்க வேண்டும் ஒழிய அமெரிக்கா சொன்ன பின்னாடி அதுக்கப்புறம் நாங்கள் போகிறோம், அப்புறம் மறுபடியும் 5 மணிக்கு நம்மளுடைய அங்கே உமர் அப்துல்லா அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் சொல்லிக்கிறாரு, விடிய விடிய 5 மணி வரையில் அந்த துப்பாக்கி சூடு. ஏன்னா ஈவினிங் 5 o'clock இது டெக்ளேர் பண்ணுறாரு அமெரிக்க அதிபர். அதுக்கப்புறம் தான் இந்தியாவில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விடிகாலம் வரைக்கும் அந்த தாக்குதல் நடந்திருக்குதுன்னு சொன்னால் அப்போ பாகிஸ்தான்கிட்ட சமரசம் செய்திருந்தால் பாகிஸ்தான் வந்து அதை மதிக்கலையா இந்த ஒரு கேள்வி வருது. அப்புறம் அவங்க தாக்க வந்தாங்கன்னா நாம் அடித்து தான் ஆகணும். ஆகவே இது ஒரு தவறான கண்ணோட்டத்துடன் இதுக்கு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அன்றைய சூழ்நிலையில் கூட அன்றைக்கி நம்ம ரஷ்யாவினுடைய நட்பு நாடாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு வந்து லிமிட்டெடு பவர் தான். நம்மளுடைய உறவு என்பது நம்ம மூக்கு தொடர வரைக்கும் தான். அதுக்கு மேலே நண்பனாக இருந்தாலும் எதிரியாக இருந்தாலும் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய இந்தியாவுக்கு வந்து என்ன பயம் இருக்க முடியும்? ஏன்னா வந்து சக்தி வாய்ந்த ஆயுதங்கள்லாம் இருக்குது. ரஷ்யாட்டெல்லாம் நம்ம நிறைய வாங்கியிருக்கோம். இப்போ ஆசியாவிலேயே வந்து இந்தியாட்ட மட்டும்தான் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக இந்த S-400 அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆயுதத்தெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ இப்படி ஒரு வலுவான ஒரு ஆயுதமும் இராணுவமும் இருக்கக்கூடிய நாடு பாகிஸ்தான்கிட்ட ஏன் பயந்து தான் இந்த முடிவுக்கு வந்துருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? பயம், நான் வந்து டிஃபென்ஸ் ஸ்டடீஸ் படிச்சுக்கிறேன். டிகிரி படித்ததே டிஃபென்ஸ் ஸ்டடீஸ். எந்த காலத்திலேயும் எவ்வளவு பெரிய அவர்கள் சக்தி வாய்ந்த இது வச்சுருந்தாலும் பாகிஸ்தான் ஒரு நாளும் இந்தியாவை வெல்ல முடியாது. இது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் பார்த்தீங்கன்னா 71 அந்த இந்திரா காந்தி வாரில் வந்து 90,000 பேர் சரணடைந்தார்கள். 90,000 பாகிஸ்தானுடைய இராணுவ வீரர்கள் சரணடைஞ்சாங்க. அவங்க நாம் கொல்லலை. இப்போ அதாவது 1990ல் வாஜ்பாய் அவர்கள் இருக்கும்போது ஒரு கார்கில் வார்னு நான் சொல்ல மாட்டேன். ஏனென்று சொன்னால் ஆக்கிரமிப்பு, அதாவது இவங்க தூங்கிட்டாங்க. ஒரு ஆடு மேய்க்கிறவன் போய் இந்த மாதிரி பாகிஸ்தான் இராணுவம் இங்கே இருக்குதுன்னு சொன்ன பின்னாடி எதை வைத்து அவர்கள் அரசியல் காங்கிரஸை நம்மளுடைய அரசை டேமேஜ் பண்ணி அவங்கள ஆட்சிக்கு வந்தாங்களோ என்ன சொல்லி வந்தாங்க? போபாஸ் பீரங்கி வெடிக்காத பீரங்கின்னு இந்த தெருவில் கூட எல்லாம் வச்சாங்க அன்னைக்கு. இன்றைய நமக்கு கூட்டணி நேற்று நமக்கு எதிராளியாக இருக்கின்ற பொழுது பனைமரத்தையெல்லாம் வெட்டி இதுதான் வெடிக்காத ராஜீவ்காந்தி போட்ட ஒப்பந்தம் போபாஸ் பீரங்கி அப்படின்னு சொல்லி வச்சாங்க. ஆனால் அதே வாஜ்பாய் போபாஸ் பீரங்கினால் தான் அவர்களை விரட்டி அடிக்கப்பட்டார்கள். அவர்கள் மறுபடியும் அந்த எத்தனையோ கிலோமீட்டர் தூரம் நமக்கு மீண்டும் நாம் கையகப்படுத்தினோம் என்று அவர்கள் சொல்லுகிறார். அதே போல் இன்றைக்கி இப்போ அடுத்தது 2016 ஒரு தாக்குதல். நான் இது எல்லாமே ஒரு டவுட் என்னென்னா, இராணுவ வீரர்கள் அதில் 40 பேர் செத்தான் புல்வாமா. இதில் ஒரு இராணுவத்தையே அடிக்கிறாங்க அப்படின்னா அது நம்மளுடைய எல்லையில் வந்து அதனுடைய லேப்ஸ் யாருதுன்னு பார்க்கணும். அந்த லேப்ஸ் அந்த புல்வாமா தாக்குதலில் ஏன் பாகிஸ்தான் மேலே நடவடிக்கை போர் தொடுக்கல இந்தியா? இப்போவே வந்து ஒரு விமர்சனம் வந்து சர்ச்சையான முறையில் வந்து சொல்லப்பட்டது, தேர்தல் வரப்போகுது, அதுக்காக தான் வந்து புல்வாமா தாக்குதல் வந்து நடத்தப்பட்டு அது வந்து முன்னெடுத்து அதுக்கு பிறகு வந்து நடக்கக்கூடிய விஷயம் ஒரு நாடகம் என்பதாகலாம் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் வந்து பரப்பப்பட்டது. அந்த மாதிரி ஏதாவது இதில் ஒரு சர்ச்சை இருக்கதா நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக. இப்போ பீகாரும் இதுவும் வருது, குஜராத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. இல்லை எப்படி சார் இப்போ வேணுமுனே வந்து சொந்த நாட்டு மக்களை வந்து அழிப்பதற்கு காரணமாக இருந்து அது தேர்தலை வெற்றி பண்ணி எந்த கட்சியாக நினைக்குமா? இல்லை, கட்சி நினைக்கிறது இல்லைங்க. நான் என்ன கேட்குறேன், ஒரு வாருங்கிற சீரியஸ்னஸ் எப்போதாச்சும் இருந்துச்சா? இவங்க போகிறாங்க அவங்க வராங்க. இதில் கூட பாருங்கள், இப்போ ரஃபேல் தினந்தோறும் வந்து வெளியுறவுத்துறை செயலாளர் வந்து விக்ரம் மிஸ்ரி பேட்டி கொடுக்குறாரு. அப்போ கர்னல் சோஃபியா போன்றவர்கள் வந்து ராணுவத்தை சேர்ந்தவர்கள்லாம் வந்து பேட்டி கொடுக்குறாங்க, மக்கள்கிட்ட வந்து தெரிவிக்கிறாங்க, உலக நாடுகளுக்கு வந்து என்ன நடக்குது சொல்கிறாங்க. அப்போ இதில் இத்தனைக்கும் பிறகு கூட இதில் என்ன உங்களுக்கு இல்லை மறைக்கக்கூடிய விஷயம் இருக்கிறாங்க? அதாவது நம்ம இந்தியன் ஆர்மி வந்து ஃபஸ்ட்டு இவங்க தாக்குனது வந்து பாகிஸ்தானை தாக்குனதாகவே சொல்லலை. தீவிரவாத அமைப்புகளை இந்தந்த இடத்துல 9 இடத்துல இருந்தாங்க, நாங்கள் நேரடியாக அங்கே தாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா பகல்காம் என்பது தீவிரவாத தாக்குதல்.
இல்லை வாட் எவர் இல்லை அவங்க பாகிஸ்தான் அடிக்கலையே, இல்லை இல்லை பாகிஸ்தான் அடிச்சதாகவும் சொல்லலையே. பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ என்னுடைய உளவு தான் அவன். ஏன்னா நேற்றுக்கு அந்த ஃபோட்டோ வந்துருந்துச்சு, அதில் வந்து அந்த இறப்பில் வந்து இராணுவ அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். அப்படின்னா அது வந்து பாகிஸ்தானுடைய இது ஒரு இந்த தீவிரவாதங்கிறத அவங்களே வளர்க்குறாங்க. இதை தான் நாங்கள் டவுட் பண்ணுறோம். நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லைங்க, ரஃபேல் காங்கிரஸ் வாங்கிச்சு 650 கோடி ரூபாய், 2600 கோடி ரூபாய்க்கு அதே விமானத்தை வாங்கினாங்க. இதில் பாலிட்டிக்ஸ் எங்கெல்லாம் வருதுன்னா, காங்கிரஸ் வாங்கினா அது தவறானது, அதே இது இன்னொன்று போகிறேன் ஒரு படி மேலே இந்த 2G சொன்னாங்க. அப்போ வந்து 1,75,000 கோடி ரூபாய் லாஸ்ன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவங்க கவர்மெண்ட் வந்துச்சு, ஒரு ஏலம் கூட இதுக்கு அதுக்கப்புறம் நடந்த 3G 4G 5G வரைக்கும் ஒரு ஏலம் கூட 28,000 கோடி ரூபாயை தாண்டலை. அப்போ இது ஊழல் இல்லையா? ஆனால் அவங்க மேலே கேஸை போட்டு கவர்மெண்ட்டே இதனால் போய் கேஸ்லேயும் அவங்க நிரூபிக்க முடியல. இதனால் இவங்க எங்கே வருதுன்னா, இதில் மோடியை பொறுத்த அளவுக்கு இது எல்லாம் தேர்தலை அவர் வந்து இப்போ மக்கள் செல்வாக்கு இழந்துட்டார். கடந்த தேர்தலில் பல தில்லுமுல்கள் பண்ணாங்க, இப்போ கூட்டணியில் இருக்கிறாங்க. இதை நிறைவு செய்வதற்கு ஒரு பக்கம் இந்த பிரிவினைவாதத்தை தூண்டி விடுறது, மதவாதத்தை தூண்டி விட்டு பார்த்தாங்க, அது நடக்கலை. இப்போ அடுத்தது இந்தியா பிரிவினைவாதத்துக்கு கொண்டுகிட்டு போகிறாங்க. அதுக்கு என்னென்னா தொகுதி சீரமைப்பு. தொகுதி சீரமைப்பு காங்கிரஸ் கட்சி அன்னை இந்திரா காந்தி அவர்கள் இருக்கின்ற பொழுது 20 பாயிண்ட்ஸ் ப்ரோக்ராம் போட்டாங்க, ஃபேமிலி பிளானிங் போட்டாங்க. இன்னும் இந்த கண்ட்ரி இன்னொரு 40-50 வருஷத்துக்கு பின்னாடி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபேமிலி பிளானிங் போட்டாங்க. அதை வந்து முழுதாக ஆதரித்து சவுத் இந்தியா தான் அதை முழுசாக அந்த திட்டத்தை அமல்படுத்தினது. ஆனால் இந்த மத்திய அரசு கொண்டுகிட்டு வந்த இந்த திட்டத்தை செயல்படுத்தாத ஸ்டேட்டுங்கள்லாம் இன்றைக்கி 126 தொகுதி இந்த சவுத் இந்தியா, இந்த 126 தொகுதி வந்து 105 குறைய போகுது. அதாவது அது ஒரு தனி பிரச்சனை இல்லை இல்லை, தனி பிரச்சனை. அது இதெல்லாம் கனெக்டடு, இதெல்லாம் கனெக்டடு. இது எங்கே இந்தியாவெல்லாம் முக்கியமாக இருக்குது, அதில் வந்து கூட்டம் நடக்குது. 185-80 இருக்கின்ற உத்தரப்பிரதேசம் 126 ஆக போகுது. அப்போ உங்களுக்கு தமிழ்நாட்டு தென்னிந்தியாவுக்கு ஒன்றுமே கிடைக்காது. இது எங்கே கொண்டு போய் விடும்னா, அடுத்தது இப்போ ஒன்றும் இல்லை, சென்னையில் மெட்ரோ திட்டத்துக்கு கவர்மெண்ட் பணம் கொடுத்துருந்தா இந்த 25க்குள்ளார பாதி இது முடிஞ்சிருக்கும். இல்லை இப்போ இப்படி பல பிரச்சனை இருக்குது. இது எல்லாமே எங்கே கொண்டுட்டு போகுதுன்னா, அரசியல் சவுத் இந்தியா வளரக்கூடாது, அதற்கான முயற்சியில் விடுறது. அப்போ வந்து போராட்டம் வேறு விதமாக மாறி அவருக்கு வந்து 2029 தேர்தல் மோடிக்கு எப்படி போகணும்னா, சவுத் இந்தியா இல்லாதையே நார்த் இந்தியா ஜெயிச்சா போதுங்கிற நிலைமையில தான் அதை அதுக்கு இப்போ இந்த போர் சம்பந்தமான விஷயத்துக்கு என்ன தொடர்புன்னு கேட்குறேன். அதுதான், அதாவது எப்படி ஹீரோவாக எப்படி காமிக்க முடியும்? நீங்கள் போர் பாஸ் பீரங்கி ஊழல்னு சொன்னீங்க, அந்த பீரங்கி தான் நல்லா சுட்டுச்சுன்னு பார்லிமெண்ட்டில் வாஜ்பாய் ஹீரோவாக சித்தரிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ நேற்றைக்கு வந்து என்னென்னா, பிஜேபியினுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு ஹீரோவான ஒரு முறையில் வந்து மோடி அவர்களை சித்தரிச்சுட்டு அதில் வந்து ஒரு சில வார்த்தைகள் எழுதியிருக்கிறாங்க. யூபிஏ கவர்மெண்ட் வந்து செயலிட்டு போன மாதிரி இல்லாமல் சரியான ஒரு பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதாக வந்து சொல்கிறாங்க. அதை வந்து நமது காங்கிரஸ் கட்சியினுடைய ஊடக பிரிவு தலைவர் பவன் கேரா அவர்கள் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த நேரத்தில் போய் விமர்சனம் பண்ணுறீங்களா? இதில் வந்து அரசியல் செய்யணுமா நீங்கள்? அப்போ எதிர்கட்சியோட ஆதரவு எல்லாம் உங்களுக்கு தேவையில்லையா என்பது போலலாம் நிறைய கேள்விகள் எழுப்பியிருக்காங்க. இதில் வந்து பாஜக அரசியல் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை ஏதாவது சுட்டி காட்டுறீங்களா? 100% அவங்க எல்லாமே தேர்தலை அரசியலை அடிப்படையாக கொண்டு தான் அவங்களுடைய ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் அவங்க ஒட்டுமொத்தமான தேசத்தினுடைய ஒரு பிரச்சனை. இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சி வந்து நாடு தழுவிய அளவில் வந்து நிறைய பேரணிகளை நடத்துறீங்க. ஜெய்ஹிந்த் யாத்திரையான்ற பேரில் நடத்துறீங்க, தேசிய கொடி ஏந்தி நாங்களும் பண்ண முதலமைச்சர் தலைமையில் கூட செல்வ பிறந்த நாங்களும் ஊர்வலம் போனோம். இல்லை, இப்போ இந்த ஒரு ஒற்றுமை உணர்வு வந்து சீர்குலைக்கக்கூடிய வகையில் ஒருவேளை எங்கே வந்து நம்முடைய அரசியல் எடுபடாமல் போயிடுமோ அப்படிங்கிற பதற்றத்தில் தான் இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க பண்ணுறாங்களா? 100% அது மாதிரி தான் பண்ணுறாங்க. ஏன்னா ஒவ்வொரு செயலும் அவர்கள் எதை காங்கிரஸை பொறுத்தளவுக்கு லாங் லைஃப் திட்டத்தை போடுவாங்க. ரெண்டாவது, இது மாதிரி வரும்போது சின்ன சின்ன விஷயம் வெளியவே வராத அடக்கி அங்கேயே பண்ணியிருப்பாங்க. இவர் சின்ன விஷயமெல்லாம் இப்போ சைனீஸ் வந்து உள்ளே வந்துட்டுருக்காங்கன்னு அருணாச்சல பிரதேசத்தில் ராகுல் காந்தி 4000 கிலோமீட்டர் இது பண்ணி வந்துட்டாங்க அப்படிங்கிறது ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டில் பேசின பின்னாடி தான்
அங்கே அனுப்பிச்சு இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லி பண்ணுறாங்க. இது மாதிரி 1000 விஷயங்களில் நாடாளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது கடந்த முறை காங்கிரஸில் 45 பேர் இருந்தாங்க, அதனால் எடுத்துக்கல. ஆனால் இப்போ 100 பேர் உட்காந்துட்டு இருக்கிறதுனால, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறதுனால ராகுல் காந்தியுடைய வாய்ஸ் கொஞ்சம் வருது. அதே மாதிரி ஒரு நாட்டினுடைய தலைவர், ஒரு நாட்டினுடைய பிரச்சனை வரும்போது பிரைம் மினிஸ்டர் உட்காந்து பேசணும், எதிர்க்கட்சி தலைவரை கூப்பிட்டு. ஆனால் அவங்க அமித்ஷாவும் இவரையும் வச்சு பேசுகிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? அப்போ அவங்க அரசியல் பண்ணுறாங்கன்னு தான் அர்த்தம். அதே நேரத்தில் பிரதமர் வந்து உயரதிகாரிகளோட வேறு சில ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காரு. இருக்கட்டும், இது என்ன, இதை விட என்ன முக்கியம்? ஒரு நாட்டுக்கு எல்லாம் ஒட்டுமொத்த மக்களும் அவர் பின்னாடி நிற்கிறாங்க. இன்றைக்கி இந்த தேசம் காக்கப்பட வேண்டும்ங்கிறதுக்காக கட்சிகள் பேதங்கள் அனைத்தையும் மறந்து தான் எல்லாரும் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் வந்து அதை கூட்டத்தில் பிரதமர் கலந்துக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதான் சொல்கிறேன். அதாவது நான் யாரையுமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த மாதிரி தான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ராகுல் காந்தி போனால் அதில் கேள்வி வாட் ஹேப்பன்ட், அதில் அனுபவமிக்க எங்களுடைய தலைவர்கள் இருக்காங்க, அவங்க வந்து கேட்பாங்க இதெல்லாம் நடந்திருக்கலாம், இப்படி பண்ணிக்கலாம். நீங்கள் டிஸ்கஷன் மீன்ஸ் நாடுன்னு வரும்போது நம்ம எல்லாத்தினுடைய ஆலோசனையும் பிறகு தான் அந்த கூட்டமில்லை. ஏதோ ஒரு நாம்காவசுக்கு யாரோ 2 டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி இவரையும் வச்சு எதிர்கட்சி தலைவரையெல்லாம் பாருங்கள், அவ்வளோ பெரிய வேறு ஒன்றும் அர்ஜென்சி ஒன்றும் கிடையாது. இது எல்லாமே லேப்ஸ், கவர்மெண்ட் லேப்ஸ். அந்த இப்போ அந்த இதுக்கு இவ்வளோ ஒரு 100கணக்கான பேர் 1000கணக்கான பேர் காஷ்மீருக்கு போய் பீஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருந்தது. அங்கே வந்து இதுக்கு ஆரம்ப காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சுட்டுட்டு உங்கள் மோடிக்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொன்னாங்க வந்து சொன்னாங்க. அதை அந்த சுடுபட்டவனுடைய மனைவி அதை மறுத்தாங்க. அது மாதிரி சொல்லலை, எங்களை முஸ்லீம் தான் காப்பாற்றி கொண்டுகிட்டு போய் சாப்பாடு கொடுத்தாங்க, ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு வன்மையாக அதை கண்டிச்சாங்க. அப்போ அதனால தான் எங்களுக்கு சந்தேகம். இதில் வந்து காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து சட்டப்பிரிவு வந்து ரத்து செய்யப்பட்டது கூட இதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாமா? அது ஆனால் அதுக்கு முன்னாடி எதுவும் பிரச்சனையே இல்லாத மாதிரியும் இப்போ தான் பிரச்சனை பண்ணுற மாதிரியும் சில பேர் அதுவும் ஒரு விமர்சன பார்வை முன்வைக்கிறாங்க. இல்லை, இந்த ஒன்றிய அரசினுடைய நடவடிக்கைக்கும் இப்போ தீவிரவாத தாக்குதலுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா? ஒன்றிய அரசு நடவடிக்கை, அதாவதுங்க இந்த 370 வந்து அபாலிஷ் பண்ண பின்னாடி எதுவுமே நடக்கலையா? அது இருந்ததுனால என்ன ப்ராப்ளம், இப்போ இல்லாததுனால என்ன ப்ராப்ளம்? அப்புறம் எல்லாம் ஒன்று தான். தீவிரவாதிக்கு எதை பற்றியும் அவனுக்கு கவலை இல்லை. எங்களுடைய இதெல்லாம் வந்து இதை வந்து ஏதோ அவர்கள் ரொம்ப காஷ்மீர் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு இமேஜை வந்து கொண்டுகிட்டு வந்தாங்க. எல்லாத்தையுமே வந்து சந்தேகப்படுறீங்க, எல்லாத்தையுமே வந்து தேர்தல் அரசியலோடு வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பேசுகிறீங்க. இப்போ நீங்கள் தான் வந்து என்ன செஞ்சீங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கான அறிவிப்பை வந்து ஒன்றிய அரசு வெளியிட்ட பிறகு வந்து அதில் நிறைய பிரச்சனை இருக்குது, சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஒன்றிய அரசு என்ன தான் செய்யணும் எதிர்பார்க்குறீங்க? இல்லை, அதாவதுங்க இல்லை, பீகார் தேர்தலை மையப்படுத்தி சொல்கிறாங்க. இல்லை 500 திடீர்னு ஏன் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணணும்னு கேட்குறீங்க? ஏன் இப்படி இந்த கேள்வியெல்லாம் கேட்குறீங்க? ஆமாங்க, ஃபண்டை அலாட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை சொல்லணும். இந்தியா பூரா சிறப்பு அமைச்சரவை ஒதுக்க முடியாதா? இப்போ அவங்க 560 கோடி ரூபாய் தானே ஒதுக்கி இருக்கிறாங்க. அதுக்கடுத்து இந்த ஸ்கீமை எப்படி அதை பார்லிமெண்ட்டில் சொல்லிட்டோம், அவசர கூட்டம் கூப்பிட்டோம், மந்திரி சபை கூப்பிட்டுட்டோம், இதுக்கு ஒரு 5000 கோடி ரூபாய் அதுக்கு அலாட் பண்ணுறோம்னு சொன்னீங்கன்னா அது நம்பலாம். எந்த ஸ்கீமுமே நீங்கள் பேசிக்காக ஃபைனான்ஸ் இதை வந்து சரி பண்ணிவிட்டு ஒரு திட்டம் வரும்போது இதுக்கான செலவு தொகை இவ்வளோ ஆகுதுங்கிறதையும் அதில் சொல்லணும். இது நடைமுறை எந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணணும், அப்போ தான் அது திட்டம். இது ஒரு இதுக்காக வந்து பிரைம் மினிஸ்டர் உடனே நான் ஜாதி வாரியை கணக்கு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 500 கோடி ரூபாய்னா நம்ம தமிழ்நாட்டில் பாதிக்கு தான் பார்த்தோம். இதுதான் மோடி ஒவ்வொரு தடவையும் அவர் பண்ணுறது. அனைவரும் வங்கி கணக்கை மறுபடியும் நான் அங்கே போயான் இதுக்கு நீங்கள் கேட்டதுனால வங்கி கணக்கை ஆரம்பிங்க, உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். கடைசியில் என்னாச்சு, பேசிக் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி அதில் இருக்கிற கொடுத்த காசையும் எடுத்துக்கிட்டாங்க. விவசாயிகளுக்கு இது ஒரு பெரிய ப்ராசஸ் தானே சார். இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கான நிதியை வந்து ஒதுக்கீடு செய்வாங்க, ஒவ்வொரு கட்டமாக வந்து கணக்கெடுப்பு எடுப்பாங்க. எடுத்தோடனே பண்ண முடியாது இல்லையா? அது எங்களுக்கு தெரியும். நாங்களும் என்ன சொல்கிறோம், நீ இந்த திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணும்போது இதுக்கான செலவினங்களை பற்றி அதற்கான பட்ஜெட்டையும் சொல்லியிருக்கணும் இல்லையா? நீங்கள் 3 மாதத்துக்கு முன்னாடி உங்கள் பட்ஜெட்டில் இதுக்கு வந்து 560 கோடி ரூபாய் அலாட் பண்ணிவிட்டு நான் இந்த ஜாதி வாரிய கணக்கு பாப்புலேஷன் இது எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது ஏமாத்துறது தான். இந்த எலெக்ஷனுக்கு இது பயன்படும். அப்போ விமர்சனம் பண்ணாங்க, ஜாதிய ரீதியாக ராகுல் காந்தி மக்களை பிளவுபடுத்துகிறார்
அப்படின்னாங்க நகர்ப்புற நக்சல் அப்படின்ற மாதிரிலாம் வந்து விமர்சனம் பண்ணாங்க. இந்த மாதிரியான ஒரு கோரிக்கை வந்து முன் வச்சு ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது சொன்னாங்க. ஆனால் இப்போ அந்த மனமாற்றம் எப்படி வந்திருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாம் தேர்தல் தான். ஏன்னா அவர் அதான் சொன்னேன், பார்லிமெண்ட்டில் 40 பேர் இருக்கும்போது அவருடைய ட்ரீட்மெண்ட் வேறு, இன்றைக்கி 100க்கும் மேற்பட்டது. இதை செய்யாட்டி போனால் பீகாரில் நம்ம கவர்மெண்ட் ரன் பண்ண முடியுமா, இதில் நாயுடு இருப்பாரா, இதையெல்லாம் அவங்களுக்கு ஒரு கேள்விக்குறி. அதுக்காக ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக தான் சரி அப்போ பீகாரில் உங்கள் ஆட்சி தான் நடக்குது, நீங்கள் தான் கணக்கு எடுக்கிறீங்க, ஏன் அதை நீ அக்செப்ட் பண்ண மாட்டேன்றீங்க? எடுக்கணும் இல்லையா? மாநிலங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்கிறாங்களே அவங்க. மாநிலம் இப்போ நீங்கள் தெலங்கானாலாம் எடுத்து வச்சுருக்கீங்க, ஆனால் அதெல்லாம் செல்லாதுங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ மத்திய அரசாங்கம் தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அவங்க. அதுதாங்க இப்போ காமன். தமிழ்நாடு ஒரு நிலைப்பாட்டில் இருக்குது இல்லையா? தமிழ்நாடு வந்து தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு இருக்கிறது அது வந்து மத்திய அரசாங்கம் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலைப்பாடு தான் சரின்னு சொல்கிறாங்க அவங்க. ஆமாம், மாநில அரசுகளுக்கு இந்த அதாவது சில திட்டங்கள் இப்போ ரயில்வேயில் வந்து இப்போ அவர் வித்துட்டார், அது வேறு சமாஜ். ரயில்வே, விமானம், ஹார்பர், இது கப்பல் துறை, இது போன்று விஷயம் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எடுக்கணும். ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்தால் இங்கே 59% நம்ம வச்சுருக்கிறோம், இடஒதுக்கீடு 55%. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அது கிடையாது. அப்போ நீங்கள் நான் எடுத்தேன்னா அது என்ன யூஸ்? யூஸும் கிடையாது. சரி, ஆக இதான் அதனால தான் மத்திய அரசு வந்து இதை எடுத்தால் தான் இது வரும். இதில் வந்து பல விஷயங்கள், அதாவது நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல் இந்த தொகுதி சீராய்வு, மறு ஆய்வு, இதெல்லாமே வந்து ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி மக்களிடத்தில் ஒரு பீதியை உண்டு பண்ணி ஒரு பிரிவினைவாதத்தை தூண்டி அதில் இருக்கிற மேஜர் சமூக மக்களை பண்ணி இன்றைக்கி மோடி நான் கேட்குறேன், இந்த விமானத்தில் ஒரு மேஜரு அவங்க இந்த முஸ்லீம் லேடியை தான் போட்டுக்கிறாங்க, குரோச்சி அந்த அம்மாவை. இது எதற்காக நீங்கள் போடுறீங்க? இதில் கூட அரசியல் இருக்குதோன்னு ஏன்னா மோடியினுடைய ஒவ்வொரு ஆக்ஷனையும் நம்ம வந்து ரொம்ப துல்லியமாக பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ நாங்கள் போட்டோம்னு காங்கிரஸ் பண்ணிச்சுன்னா அது வேறு. ஆனால் ஒரு முஸ்லீம் லேடி இதில் போட்டிருக்கிறீங்க அப்படின்னா இதை எதுக்காகனா நான் பாரு உங்களை நம்புகிறேன் அப்படின்னு ஒரு இமேஜை இந்த முஸ்லீம் மக்கள் இடத்துல ஒரு பக்கம் இது மாதிரி சொல்லி முத்தலாக்கு விஷயம், இந்த விஷயம், நான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு ட்ரெயினை வச்சு மொத்தமாக கொளுத்திடுவீங்க. ஆனால் ஒரு இந்த தேர்தல் வரும்போது இந்த மாதிரி பேசுகிறீங்க. இதுதான் எங்களுக்கு ஒரு பயமே ஒழிய எங்களை பொறுத்தளவுக்கு இந்தியாவில் பிறந்திருக்கின்ற அத்துணை வாக்காளரும் சரி பொதுமக்களும் சரி காங்கிரஸும் ஒரே மாதிரி தான் பார்க்குது. ஆக வந்து பல்வேறு சந்தேகங்கள் வந்து நீங்கள் முன்வைக்கிறீங்க. அமெரிக்காவுடைய தலையீடு, ஒன்றிய அரசு இந்த போரை கையாண்ட விதம் என்று பலவிதமான சந்தேகங்கள் நீங்கள் வந்து முன்வைக்கிறீங்க. பல்வேறு கருத்துக்களை வந்து நீங்கள் வந்து இங்கே பகிர்ந்துக்கிட்டீங்க. வசந்தரைக்கான சார்பில் நன்றி சார். நன்றி.